السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான நாளில் ஒரு சிறப்பானவர்களை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நம் அனைவர்களையும் இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறான். இங்கே எப்படி நல்ல விஷயங்கள் கேட்பதற்காக இங்கே ஒன்று கூட்டினானோ அதே போன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தல் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான இந்த மீலாது விழா ஏன் ஏற்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் இந்த மீலாது விழாவை பெருமானார் புகழ்பாடும் பேரவை நடத்துகின்றது. ஏன் நடத்த வேண்டும், எதற்காக நடத்த வேண்டும் என்பதை ஒரு சில நிமிடம் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். ஒரு தடவை கண்மணி நாதா முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகரத்திலே மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இம்மை பற்றியும் மறுமை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசும்பல் சப்தம் கேட்கிறது. இந்த ஹதீஸை 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். பல கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசும்பல் சப்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசும்பல் சப்தம் கொஞ்சம் அதிகமாக ஆகுது. அப்படி அழும்போது சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். அவர்களையே அறியாமல் அந்த சஹாபாக்களுக்கும் அழுகை ஏற்படுகிறது. பொதுவா ஒரு மௌத்து வீட்டுக்கு போனா எல்லாம் ஒரு கவலையா துக்கமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் பக்கத்துல நின்றா அவங்க சொல்லி அழும்போது நமக்கு அந்த அழுகை வரும். ஆனா அவர்கள் நமக்கு சொந்தமோ பந்தமோ வேறு யாரும் கிடையாது. ஆனா அழும்போது நமக்கும் சேர்ந்து அந்த அழுகை வரும். ஏன் எதுக்கு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அந்த விசும்பல் சப்தம் மற்ற சஹாபாக்கள் அனைவர்களையும் அழுகை வைக்கிறது. அழுது கொண்டே இருக்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேச்சை நிப்பாட்டுறாங்க. ஏன் இப்படி அழுகுறாங்க, யார் அழுகுறாங்க சுற்றி பார்க்கும் பொழுது அழக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிம்பர் படியிலிருந்து கீழே இறங்குகிறார்கள். இறங்கி அந்த அழக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் போய் பார்க்கிறாங்க. போய் பார்த்தால் அழுவது மனிதர்கள் அல்ல, அழுவது மனிதர்கள் அல்ல, கால்நடைகள் அழவில்லை. மாறாக அங்கு அழுகிறது ஒரு குச்சி அழுகிறது, ஒரு அசா. எந்த குச்சியை எந்த அசாவை சாய்ந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்வார்களோ அந்த குச்சி அழுது கொண்டு இருக்கிறது. விசும்பல் சப்தம் அதிகமாக ஆகிறது. அதை அழுவக்கூடியதை பார்த்து மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அழுகிறார்கள். குச்சி எப்படி அழுவுங்க?
குச்சிக்கு என்ன உயிர் இருக்குதா? ஆனா அங்க குச்சி அழுகிறது. எதற்காக அழுகிறது தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே போகிறார்கள், அதை தடவி கொடுக்கிறார்கள். ஒரு குழந்தை அழும் பொழுது அந்த குழந்தையை வாரி அணைத்து தன்னுடைய மார்போடு அந்த தாய் அந்த குழந்தையை வைத்து தடவும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு அந்த குச்சி ஏற்படுத்துகிறது. ஒரு மாதிரியா அப்படி ஒரு மாதிரி அந்த சப்தங்களை வெளிப்படுத்துகிறது. ஏன் அழுவது? எதற்காக வேண்டி அழுவது? ஒரே ஒரு காரணம் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது பயான் செய்தாலும் அந்த குச்சியின் மீது சாய்ந்து கொண்டு பயான் செய்வார்கள் சஹாபாக்களுக்கு. அது பழையதாக ஆகிவிட்டது என்பதற்காக புது மிம்பர் படியை அங்கு ஏற்படுத்துகிறார்கள். அதன் மீது சாய்கிறாங்க. இதுதான். என் மீது சாயவில்லையே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது எப்பொழுதும் சாஞ்சி சொல்லுவார்களே, இப்பொழுது என் மேல சாயவே இல்லையே, நான் அந்த அளவுக்கு தாழ்ந்து போய்விட்டேனோ என்று அந்த அசா அழுகிறது. அதை சமாதானப்படுத்துகிறார்கள். அங்கேயே அது வஃபாத் ஆகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த குச்சியை இந்த மஸ்ஜித் நபவிலே அடுக்குங்க, வெளியெல்லாம் கொண்டு போய் எதுவும் செய்ய வேணாம், அங்கேயே குழி தோண்டி அங்கேயே அந்த அசாவை உள்ள போட்டு அங்கேயே புதைச்சிருவாங்க. இப்போதுக்கு நீ மதீனா ஷரீஃபுக்கு போனீங்கன்னா அந்த குச்சிக்கு மேல ஒரு தூணை எழுப்பியிருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வரலாறை சொல்லும். அந்த வரலாறு இந்த அசா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாய்ந்து இருக்கக்கூடிய இந்த அசா. ஒரு சாதாரண குச்சிக்கு இருக்கக்கூடிய பாசம் நேசம் 1000 தடவை 1,00,000 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரை கேட்கிறோம், சொல்லுகிறோம். எவ்வளவு பாசம் நமக்கு இருக்கிறது என்பதை சற்று நேரம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இந்த பெருமானார் புகழ் பாடும் பேரவையின் சார்பாக இந்த மீலாது விழா வைப்பதின் நோக்கம் இதுதான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசம் நேசம் உயிரை விட மூச்சை விட இரத்தத்தை விட மேலாக இருக்க வேண்டும் என்பதை இது அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி பெருமானார் புகழ் பாடும் பேரவை சார்பாக இந்த மீலாது விழா நடத்தப்படுகிறது. எனவே அந்த மீலாது விழாவிற்கு தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை ஹஜ்ரத் கிப்லா அவர்களையும், இதற்கு முன்னால் கிராத் ஓதிய மெஹதாபாலம் அவர்களையும், அதுக்கு அடுத்து கீதம் வாசித்த இந்த பள்ளியுடைய துணை இமாம் பாசத்துக்குரிய நண்பர் அபுல் ஹசன் பிலாலி அவர்களையும், நமக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரியத்தை நேசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிப்லா முகமது அபூபக்கர் ஹசரத் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் பெருமானார் புகழ் பாடும் பேரவை சார்பாகவும் இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல ஒரு ஒழுக்கமான வரவேற்புரையை தந்த ஹஜ்ரத் அவர்களுக்கு நன்றி. இது நம்முடைய பள்ளி